கரூர் விவகாரம் தொடர்பாக தவிக தலைவர் விஜயிடம் இரண்டாவது நாளாக நடைபெற்ற சிபிஐ விசாரணை நிறைவடைந்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைகிறார். ராமகிருஷ்ணன், முழு விவரங்களையும் பதிவு செய்யும். அதாவது கரூரில் 41 பேர் பலியான சம்பவம் தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் இரண்டாவது நாளாக இன்றைக்கு விஜய் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகியிருந்தார். அந்த விசாரணை என்பது சற்று முன்பு முடிவடைந்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர் சிபிஐ அலுவலகத்திலிருந்து வெளியே வர இருக்கிறார். நாளையும் இந்த விசாரணை தொடருமா என்பது பற்றி இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். சிபிஐ அலுவலகத்திலிருந்து தெரிவிப்பார்கள். நாளை இந்த விசாரணை தொடருமா அல்லது இன்றுடன் விசாரணை முடிவடைந்திருக்கிறதா என்பது பற்றி. வழக்கை பொறுத்தவரையில் ஏற்கனவே செப்டம்பர் 27ஆம் தேதி நடந்த அந்த சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேரில் சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. ஏற்கனவே சிபிஐ பொறுத்தவரையில் சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு நேரடியாக ஆய்வு சிபிஐ அதிகாரிகள். அதைத் தொடர்ந்து கடந்த டிசம்பர் மாதம் 29, 30 மற்றும் 31ஆம் தேதிகளில் தாவேகாவினுடைய மூத்த நிர்வாகிகள் ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த் உள்ளிட்ட 5 பேரிடம் விசாரணை நடத்தியது. அதே போன்று கரூர் மாவட்ட ஆட்சியர், எஸ்பி உள்ளிட்ட போலீஸ் அதிகாரிகளையும் நேரில் அழைத்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினார்கள். அதைத் தொடர்ந்து கடந்த 12ஆம் தேதி தாவேகாவினுடைய தலைவர் விஜயையும் நேரில் அழைத்து முதல் நாள் விசாரணை நடத்தினார்கள். சுமார் 7 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து மீண்டும் விஜயை விசாரணை நடத்துவதற்கு முடிவு செய்த சிபிஐ அதிகாரிகள் இன்றைய தினம் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருந்தார்கள். அதைத் தொடர்ந்துதான் நேற்று அவர் சென்னையிலிருந்து டெல்லிக்கு தனி விமானம் மூலம் வந்தார். டெல்லியிலேயே தங்கியிருந்த சுமார் 10:30 மணிக்கு தலைநகர் டெல்லியில் இருக்கின்ற சிபிஐ அலுவலகத்திற்கு வந்தார். விசாரணை என்பது 11 மணிக்கு துவங்கியது. விஜயிடம் இன்றைக்கு விசாரணை நடத்திய அதிகாரிகளுடைய பெயர் அஜய் யாதவ். இவர் ஒரு IPS அதிகாரியாக இருக்கிறார். ஏற்கனவே கடந்த முறை விசாரணை நடத்திய அந்த அதிகாரி இன்று விடுப்பில் இருப்பதன் காரணமாக இன்றைய தினம் அஜய் யாதவ் என்ற அதிகாரி தலைமையிலான சிபிஐ அதிகாரிகள் குழுதான் இன்றைக்கு விஜயிடம் விசாரணை நடத்தியிருக்கிறது. விசாரணையை பொறுத்தவரையில் பல்வேறு கேள்விகளை சிபிஐ அதிகாரிகள் எழுப்பியிருக்கிறார்கள். கடந்த முறை கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு விஜய் தெளிவாக பதில் சொல்லாததன் காரணமாகத்தான் இன்றைக்கு மீண்டும் அந்த கேள்விகள் தொடர்ந்து விஜயிடம் வைக்கப்பட்டது. குறிப்பாக அன்றைய தினம் செப்டம்பர் 27ஆம் தேதி சம்பவத்தை நேரில் பார்த்தவர் என்ற முறையில் விஜயிடம் சாட்சியங்களை அவர்கள் கேட்டு தெரிந்திருக்கிறார்கள். குறிப்பாக அன்றைய தினம் எத்தனை மணிக்கு நீங்கள் அந்த மாநாடு நடந்த இடத்திற்கு, பொதுக்கூட்டம் நடந்த இடத்திற்கு செல்வதாக இருந்தது, எத்தனை மணிக்கு நீங்கள் சென்றீர்கள், காலதாமதமாக நீங்கள் சென்றிருக்கிறீர்கள் என்று போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து தங்களது கருத்து என்ன என்று விஜயிடம் கேட்டதற்கு அந்த பகுதிக்கு செல்வதற்கு காலதாமதம் ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் ஏராளமான தொண்டர்கள் சாலையில் குவிந்திருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த சாலை என்பது வளையும் நெளிவுமாக இருந்ததால் மெதுவாகத்தான் செல்ல வேண்டிய இருந்திருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் போலீசாரினுடைய பாதுகாப்புடன் தான் நான் அங்கு சென்றதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் அந்த பொதுக்கூட்டம் நடந்த இடத்தில் அந்த பஸ்ஸுக்கு மேல் இருந்து தான் என்னென்ன பார்த்தேன் என்பதை பற்றியும் தெளிவாக விஜய் சிபிஐ அதிகாரிகளிடம் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக மேலிருந்து பார்த்த போதே அங்கு கூட்டம் நெரிசலாக ஏற்பட்டிருக்கிறது. அந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டு மக்கள் கீழே விழுவதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். ஏன் அந்த நேரத்தில் அங்கிருந்து புறப்பட்டு சென்றீர்கள் என்று கேள்வி எழுப்பிய சிபிஐ அதிகாரிகளிடம் தமிழ்நாடு போலீஸ் தான் தன்னை அங்கிருந்து செல்வதற்கு கேட்டுக்கொண்டார்கள் என்று ஒரு பதிலை முழுமையாக விஜயை பொறுத்தவரையில் தமிழ்நாடு போலீசாரினுடைய போதிய பாதுகாப்பு இன்மை காரணமாகத்தான் இது போன்ற ஒரு சம்பவம் திடீரென்று ஏற்பட்டதாக பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். ஆனால் அன்றைய தினம் செப்டம்பர் 27ஆம் தேதி பொதுக்கூட்டம் நடந்த போது விஜய் தமிழ்நாடு போலீசார் தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தார். அவர்களுக்கு நன்றி என்று அந்த பொதுக்கூட்ட மேடையிலேயே அவர் தெரிவித்ததை பார்க்க வேண்டியிருக்கிறது. அதே வேளையில் அன்றைக்கு தமிழ்நாடு போலீசாரை புகழ்ந்து பேசிய விஜய் இன்றைய தினம் தமிழ்நாடு போலீசாரினுடைய அஜாக்கிரதை காரணமாகத்தான் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது என்று சிபிஐயிடம் முரணாக ஒரு சாட்சியத்தை அளித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.